ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு விசேஷம்தான். அதுவும் இந்த ஆடி மாசம் முதல் நாள் வெள்ளிக்கிழமையில வருது. அம்மனுக்கு என்ன பிரசாதம் செய்யணும்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி ஆடி மாசத்துல ரொம்பவே ஸ்பெஷலான ஆடிப்பால் எப்படி பாரம்பரியமான முறைப்படி கொஞ்சம் கூட பால் தெரியாம ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷந்தசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆடிப்பால் செய்யறதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இந்த தேங்காவை நல்ல துண்டு துண்டா உடைச்சி எடுத்துக்கோங்க. ஆடிப்பால் செய்யறதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான தேங்காவா எடுத்துக்கோங்க. ஏற்கனவே உடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காவை எடுத்துக்க வேண்டாம். இப்போ தேங்காவை துண்டு துண்டா உடைச்சதுக்கு அப்புறமா அதை சிரட்டையில இருந்து நீக்கிடுங்க. இப்போ தேங்காய்க்கு பின்புறத்துல இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை கத்தியால அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. போலவே தேங்காய் எல்லாத்தையுமே சிரட்டையில இருந்து எடுத்துட்டு அதோட பின்புறத்துல இருக்கிற அந்த ப்ரௌன் கலரையும் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் அடிச்ச தண்ணியை நீங்க தூர ஊத்திக்க வேண்டாம், அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கோம்ல தேங்காய் துண்டுகள், அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துண்டோடையே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 100 ml போல தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு அரிப்பு மேலே வெள்ளை துணியை விரிச்சிட்டு அரைச்சிருக்க இந்த தேங்காய் விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு இந்த தேங்காயில் இருக்கிற எல்லா பாலையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நாம எடுத்துட்டு இருக்கிற தேங்காய் பால் ரொம்பவே கெட்டியா இருக்கணும். அதனால அதிகமா தண்ணி சேர்த்துடாதீங்க. நான் சொன்னது போல 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே எக்ஸ்ட்ராவா தேங்காய் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ முதல் தேங்காய் பால், அந்த கெட்டியான தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. மாத்திட்டு அதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற அந்த தேங்காய் சக்கைகளை மறுபடியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் 1 கப்பு தண்ணி ஊற்றணும்ல, இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 200 ml தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணி ஊற்றி இப்போ மறுபடியும் நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நாம தேங்காய் பால் மொத்தத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. கிளாஸ்ல இருக்கிறது நம்ம முதல்ல எடுத்த திக்கான தேங்காய் பால், பாத்திரத்துல இருக்கிறது நம்ம ரெண்டாவது எடுத்தது கொஞ்சம் தண்ணியான பக்கத்துக்கு இருக்கும். இப்போ இது ரெண்டுமே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 கப்பு சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இதை கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இந்த சர்க்கரை முழுமையாக கரையணும். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எந்த பாத்திரத்தில் ஆடிப்பால் காய்க்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இதோட சேர்த்துடுங்க. நான் மண் சட்டியில தான் செய்ய போறேன். உங்ககிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா அதுலயே செய்யலாம் நீங்க. இப்போ இந்த தேங்காய் பாலோடையே நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல சர்க்கரை, அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியில வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். அப்போதான் இந்த தேங்காய் பால் திரியாம இருக்கும். நம்ம நல்லா சூடா சேர்த்துட்டோம்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இதை இடையிடையில கலந்து விட்டு இதை கொதிக்க விடுங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்திருந்தோம், அதனால கொஞ்சம் கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டிப்படாம இருக்கணும்னா இடையிடையில கலந்து விடுங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதே மாதிரி நாம சேர்த்திருந்த அந்த தண்ணியான தேங்காய் பால் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா கையாலேயே நசுக்கி பொடியாக்கி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல முதல் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால், அந்த பாலை சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸும் கூட கொஞ்சமும் என்கிட்ட இருந்துச்சு, அது அவ்வளோத்தையுமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு இதை சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஆவி பறக்க வந்தாலே போதும். கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமாக ஆடிப்பால் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட பால் திரியவே இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதோட கடைசியாக ஒரு தடுக்கா பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 10 போல முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 போல கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு ரெண்டையுமே நல்லா வறுத்துடுங்க.
கிஸ்மிஸ் பழம் இது போல் பெருசானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஆடிப்பாலில் சேர்த்துருங்க. இந்த ஆடிப்பாலுக்கு நெய்யில் முந்திரி கிஸ்மிஸ் பழம் வறுத்து சேர்க்கணும்னு தேவையே இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் அம்மனுக்கு பிரசாதமாக வைக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பாலை உங்கள் வீட்டு அம்மனுக்கு பிரசாதமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சே நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த பிரசாதம் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட சுவை அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த ஸ்பெஷல் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷிணதாசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.